இருக்கும். இன்னைக்கு முகர் மாற்றமா இருக்கு. என்ன கதை ஏது கத்தலையே என்ன கருமா இருக்கும். என்ன கருடு ஏங்க படக்கோடாத அவமானமாடு வந்துக்கிறேன். கேட்க கூடாது கேள்வி கேட்டு கேவலப்படுத்திட்டான். அப்படியா கேட்டு விட்டு திட்டம் என்னது அவனை பழிவாக விட முடியும். கண்டிப்பா சும்மா விடவே கூடாதுங்க. நீ என்ன சொன்னாலும் செய்ய தயாரா? இந்த கோயிலை எப்ப நான் காத்து கொண்டிருக்கேங்க. என்ன செய்யணும்? இது உலகத்தில் ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஆவது பெண்ணா அழுவது பெண்ணா ஆவது பெண்ணா வீரழைக்க போவது என்ன செய்யறேன். என்ன ஒரு ஆட்டம் ஆடின்னு வந்துங்க. எல்லா நாட்டு மன்னருக்கு அழைப்பு கொடுக்க போறோம். எல்லா நாட்டு மன்னர்களை சந்திக்க போறோம். அதனால சந்தோஷமா போனோம்னா போற பாதையும் தெரியாது, காலு வழியும் தெரியாது. அதனால சந்தோஷமாக வருகிறேன். ஆமா நீ வந்துட்டு ஆமா அவங்க சப்பா உனக்கு எங்க அம்மா தாவணி போடுறது நீ பார்த்தா? நான் பாக்கலீங்க. உனக்கு தெரியும்? எங்க அப்பா பார்த்தாராம். அப்படி முள்ளிக்கு இதே வேசனா? அம்மா உட்கார்ந்துறாரு. ஏய் தோலை ஊத்தி விடுவேன். காலையில ஊத்தலங்க. என்ன தோலா? அட கலகா தோலுங்க. ஆஹா தோல் உரிக்குற நீ. காலையில கொட்ட போட்டால காலையில. போடு கொட்ட. போடுறான். ஆஹா டேய் ஓவர் வண்டி சேர்ந்துட்டோம். போலாம் போலாம் போலாம். வாங்க போலாம். எமன் சாதேஜமா எமன் சாதங்க. நான் இதுவரைக்கும் அந்த சாதம் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. பாரா இந்த யமன் சாதம் எப்படா யார செஞ்சது? முன்னாடி செஞ்சு கொடுத்தாங்க. உன் முன்னாடி இந்த சோறு விடாங்களா? சாமாத்தியாரி செய்யத்துல உன் முன்னாடி சாமாத்தியாரி உனக்கு தான் தெரியும். சாப்பாடு செய்யத்துலங்க. அதுதான் தொண்டர் நினைச்சா. ஆமாங்க நான் வெளியே போறமேனே சொல்லிட்டு வந்தேன். வரத்து 4 நாள் ஆகும். சாப்பாடு செஞ்சு கொடுறேன். அவ போனா சாப்பாடு செஞ்சா சாப்பாடு கலர் நேரத்துல அடி வலி போச்சா? அட என்னடா துடுப்பு இருந்த போட்டு கலர் தானே? வாட் போடுறதுக்கு வாட் போடுறது சரி கை போட்டு கலர்த்து ஊசி போடுமா? அட என்னடா இப்படி அவன் எப்படிதான் கலர்னா நம்ம தப்பிச்சாங்கல்ல அம்மால ரெண்டு ஒண்ணே கட்டி குத்துறான். முன்னாடி பேசுக்கா இல்லையா? ஆமா ஆமா கைப்பட்டா ஊச வரும், கால் பட்டா எப்படி கதை கேட்டியடா? கைப்பட்டா ஊசி விடுமா? கால் அதுவும் முன்னாடி பீசுக்கா இல்லையா? டேய் உன் முன்னாடி செருப்பு போட்டு நான் ஒரு நாள் கூட பாக்கலாம். அந்த செருப்புல அந்த காலை வச்சு நீ எங்க போனாலும் ஏதாவது காலை வச்சாலும் அந்த காலை கழுவுனாலோ இல்லையோ யாரும் என்ன பண்ணு வாங்கி எடுக்கிறா? என்ன வாங்கிடுறா? என்ன சமாச்சாரா? படிக்கடிக்கப்போ உன் முன்னாடி பீசு காலம் சொன்னா வாங்கி எடுக்கிறா. அந்த காலால மிதிச்சு கட்ட சோத்த நம்ம 3 பேர் சாப்பிட போறோம். அந்த சாறு தின்னிய தின்னு போண்டியாவா? ஜெய் படங்க உனக்கு என்னடா? ஐயா எனக்கு வயிறு ஆகுதுங்க. முன்னாடி பீசு காலம் சொன்னீங்க இல்லங்க 3 வாட்டி லூசு மோசம் ஆயிடுச்சுங்க. இது சோறு பாத்துமே வா இல்லங்க எங்க ஏற்கனவே வயிறு நோவுதுங்க. அதனால இந்த சோறு சாட்டா அவனும் புள்ள மேல மேல ஆயிடுங்க. எனக்கு வேணாங்க. ஏய் இந்த சாதம் எனக்கு தேவையில்லை, கொண்டு வந்த சாதத்தை நீயே தின்னு. மூவர் வந்து சேர்ந்துட்டோம். மூவர் ஒரே திசையை சென்றால் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்க முடியாது. இந்த விழா போல ஆரம்பிக்குமா ஆடம்பரமா கொண்டாட முடியாது. இரு திசையா பிரிய வேண்டும். நீங்க இருவரும் தென் திசை, நான் வட திசை. அழைப்பு கொடுத்து விட்டு மணிமணி நாட்டின் எல்லை புறத்தில் அம்மன் ஆலயம் அருகாமையில் மண்டபம். யாரு முன்ன வந்தாலும் அங்க காத்திருந்து மூவர் ஒன்று சேர்ந்து பிறகு அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். அம்மனாலயம் மறைக்காமல் வந்திருக்கும். அன்னடத்தில் உரைத்த பிரகாரம் இப்போது அம்மனாலயத்தின் உள்ளே சென்று அழகாக அம்மனை வழிபட வேண்டும்.
அம்மனாலயம் செல்வது வழக்கம். இன்றோ வெள்ளிக்கிழமை அம்மனாலயம் செல்ல வேண்டும், அம்மனை வழிபட வேண்டும். இப்பொழுதே புறப்பட அம்மனாலயம். வந்துவிட்டோம். இப்போது அம்மனை வழிபட வேண்டும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாயே, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசி விஷாலாட்சி, படவேடு ரேணுகம்பா தாயே, மலையனூர் அங்காளம்மா தாயே, எனக்கும் எனது அண்ணனுக்கும் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. எனது அண்ணனுக்கு நல்ல முறையில் திருமணம் நடத்த வேண்டும். எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீதான் அமைத்து தர வேண்டும். இந்த ஊர் மக்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க நீதான் அருள் புரிய வேண்டும். அம்மா, வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, வேண்டுகிறோம் காத்திடுவாய் தருமாறி, காத்திடுவாய் தருமாறி. மாரியம்மா, மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மனதில் எல்லாம் இன்பம் பெருகுதான். மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா, அம்மனை வந்தோம், அம்மனை வழிபட்டு விட்டோம். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு சென்றால் நேரம் தெரியாது. அழகாக அடிப்படைக்கொண்டே போக வேண்டும். மச்சான் மச்சான், உள்ள ஏங்கிது உசுர வாழுது.
கிராமத்தை இரு நிறுவனங்களாக பிரித்து விட்டோம். எல்லோருக்கும் அனுமதி கொடுத்தாச்சு. இன்னும் இருப்பது மடிமணி நாட்டின் எல்லை வரத்தில் சித்தூர் என்ற கிராம மக்கள். அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆஹா, சித்தூர் என்ற கிராமம், சித்தூர் இல்ல. என்ன இது? மணிமணி நாட்டில் எல்லை வரத்தில் சித்தூர் கிராம மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிற நேரத்தில் அம்மன் ஆலயம் அருகே யாரோ ஒரு பெண் தனிமையாடி படி செல்கிறார். அந்த பெண் யார்? முதலில் இந்த பெண், பிறகு சித்தூர் கிராமம். அவன் யார்? அவருடைய பேர் என்ன? எந்த ஊரை சேர்ந்தவள்? யார் விட்டு மகள்? விளக்கமா தெரிந்து கொள்ள வேண்டும். சிங்கம் போல் சீறி வருகிறேன், புள்ளிமானை போல் துள்ளி ஓடுகிறாள். துள்ளி ஓடும் அவள் காலை உடைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும். குறுக்கு வழியாக பெண்ணு என்னைய என் இடத்துல வந்து யாருன்னு கேக்குறேன். நீ உன்னுடைய பேர் என்ன? எந்த ஊரை சேர்ந்தவர்? எவ்வளவு முன்னுடைய மணிமணி நாட்கள் எண்மையான குடும்பத்தில் பிறந்தவர். என்னுடைய பேர் குணவதிங்க. வெரி நைஸ் நேம். நான் உங்களை கேட்டேனா? சொல்லிட்டேன். இல்ல சொல்ல தேவை. ஆமா, என்ன யாருன்னு கேக்குறீங்களே, முதல்ல நீங்க யாரு? ஏன்னா யாரும் உனக்கு தெரியாது? தெரியாதுங்க. என்ன பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. என்ன பண்ண பார்த்தது கூட இல்லங்க. மணிமணி நாட்டு தளபதி ரத்த சண்டை. எங்க போய் வர? இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வழிபட்டு விட்டு வீட்டுக்கு போறேங்க. ஓ, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா. ஆமா, நீ மட்டும் தான் போயிட்டு வரியா? இல்ல துணைக்கு தோழி யாராவது? இல்ல நான் மட்டும் தனியாக தான் போயிட்டு வரேன். தனியா போயிட்டு வரேன்? ஆமாங்க. ஆஹா, நான் யாரும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன், நீ யாரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, எனக்கு சுத்தி வளர்த்து பேசி பழக்கிறேன். என்ன? நேர விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயம்? நகரவளத்தை சுற்றி பார்க்க வரும்பொழுது பாடலோட ஆடி பாடி கொண்டு வந்தவள் நீ. பார்த்ததும் உன் மீது எனக்கு உங்களுக்கு அதான்
அதான் அதானா அதானே எனக்கு என்ன விட்டு தெரியாதுங்க ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் அதான் சொல்றானா தெரியாதுங்க பல்லாந்து பல்லாந்து பல்லாத்துல கூட எனக்கு என்ன விட்டு தெரியாது பல்லாந்து பல்லாந்து தெரியாது அச்சிங் பச்சிங் அக்கிங் பக்கினா என்ன அஜால் குஜால் கூட எனக்கு என்ன விட்டு தெரியாதுங்க ஒன்ன காதலிக்கிறேன் காத்திருக்கிறீங்களா? என்னங்க சொல்றீங்க? நீங்கள் யார்? இந்நாட்டு தளபதி. நானோ சாதாரண ஏழை குடியை சேர்ந்தவள். தோபரம் எங்கே? குப்பமேடு எங்கே? உங்களுக்கு எனக்கு எழுதி வைத்தால் கூட எட்டாது. நீங்கள் காண்பது பகல் கனவது ஒருபோது பழிக்காதுங்க. என்ன? காதல் என்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்கார கருப்பு சிவப்பு வேறுபாடுகள் வருவது காதல். நீ எழுதின பிரதமர், நானும் தளபதி. உண்மைதான். சத்தியமா சொல்றேன், இதுவரை நான் பெண்களை பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்ல. பார்த்த பெண்களில் முதலில் அழகான ஒண்ணு வச்சுதான் பொண்ணை பார்த்தது என் மனசுல பறிகொடுத்துட்டேன். அப்படி ஏழப்பட்ட பொண்ணு அப்படி நீ நினைக்கிறேன். சரி, அப்படி ஒரு வார்த்தை சொல்லி என்ன பார்த்து அத்தானு கூப்பிடு, கட்டி அடிச்சு ஒரு முத்த கொடு. அப்படி ஒதுங்க நான் உனக்கு சுகம் எனக்கு சுகம். உன் கழுத்துல தாலி கட்டி நான் தளபதி பொண்டாடி பணக்காரி ஏழப்பட்ட பொண்ணு நீ ஏன் ஃபீல் பண்ற? இந்த மண்ணில் மனிதனாக பிறந்து விட்டால் உண்மையான மனிதனாக வாழ்ந்து கட்ட வேண்டும். அப்படிதான் ஒரு பெண்ணை பார்த்தால் அக்கா என்ற தங்கை என்ற தாய் என்று மதிக்க வேண்டும். இப்படி தாரமாக வருவது நினைக்கவே கூடாதுங்க. பார்க்கிற பெண்களை எல்லாரும் அக்கா தங்கச்சி தாய் நினைச்சா பொண்டாடி யார் போய் நினைக்கிறியா? உனக்காக ஒரு பிறந்திருப்பா. அது நீதான். நானே இருக்க கூடாது, இருக்க முடியாது. இருந்துச்சு. எப்படி இருக்க முடியாது?